கொஞ்சம் இறங்கினா நல்லா இருக்கும். சரி ஓகேங்க. இப்போ மேலே போட்டு போய் அங்கே தாண்டி போ. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அப்படியே அந்த செப்டம்பர் 7 அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேஷண்ட் அப்படி யாருன்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காம இருப்பதே சிறப்பு என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஜம்ப்ஸ்கேர்லாம் இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் மியூசிக் ஏதோ ஓடுனுக்குது. எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டு கண்டினியூ தி கேம்னு போட்டு எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறான் போல இருக்குது. யாருங்க இவன்? மூஞ்சியே சதிக்கலையே. சிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ லோடிங் வந்துச்சு. கீழே இருக்கிற அந்த ஸ்டாரை லோடிங் வந்துச்சு. ஃபியூ ஹவர்ஸ் ஏர்லி, ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு முன்னாடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஓகேங்க, ஏதோ டாஸ்க் கொடுத்துக்குறாங்க. இருங்க என்ன டாஸ்க்குன்னு பார்க்கலாம். டு கோ ஹோமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எது நம்ம ஹோம் அப்படின்றது தெரியல. அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சுற்றி எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ எந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும்? பயங்கரமாக இருக்குதுங்க இடமே. கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மின்னினுக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டா? இதுவும் கிடையாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதை தான் பார்த்துருந்தாங்க அவன் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போனோம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே போயிடலாம். பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி, ஏதோ இடிஞ்சு போன கார்லாம் இருக்குது. கிராஃபிக்ஸ் உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. கேமு பக்காவாக பண்ணியிருக்கிறானுங்கோ. பெரிய அப்பார்ட்மெண்ட்டு தான், சூப்பராக இருக்கிறது. சரி ஓகே, உள்ளே என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஆர்ஆர் கேம்னாலே கொஞ்சம் இது தாங்க. சரி ஓகேங்க, இவ்வளோ தான் போனோம். பல மாடிகள் இருக்குது. மேலே நம்மளுக்கு இப்போ பேய் பிடிச்சிச்சுன்னா கூட எப்படி கீழே வர்றதுன்னே தெரியல, அந்தளவு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பொம்மை ஒரு சைட் வச்சுருக்குது, பார்த்து தெரியுது. ஓகே உள்ளே போகலாம். கீழே வேறு எதுவும் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குதுங்க, தெரியுதுங்களா? ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே போகலாம் உள்ளே. அதுக்கு முன்னாடி கீழே போகலாம். இருங்க, கீழே என்னது இது? ஃபுல்லாக எதுவும் தண்ணிலாம் வந்துட்டு ஃபுல்லாக அடைஞ்சிட்டு இருக்குதுங்க. அதனால் நம்ம நேராக மேலே போயிடலாம். இப்போ இது எது நம்ம ரூம் அப்படின்னு தெரியலையே. அதுக்குள்ள டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இருக்குன்னு பார்க்கலாம். அனி சைட் சீட்ஸ் லெஃப்ட் சர்ப்ரைஸ் நியர் தி டோர். சர்ப்ரைஸ் ஏதோ வச்சுக்கிறாங்களாம். நம்ம ஆள் போலுக்குது. அதோ அதுல இருக்கிறது நம்ம, அந்த சைடு இருக்கிறது நம்ம ஆள் போலுக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சர்ப்ரைஸ் ஏதோ வச்சுக்கிறாங்களாம் நம்ம டோர்கிட்ட. ஸோ அதுவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை விடுங்க, கீழே இறங்காது. இவ்வளோ நேரம் கீழே விடு. ஜூம் பண்ணா கொஞ்சம் பிளர் ஆகுதுங்க கண்ணாடி இதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம கீழே இல்லையே. டேய் இப்போதானே கேமு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் கீழே போகலாம் போகிறதுக்கு விரும்பல. நான் நேரம் மேலே போயிடுறேன் ரூமுக்கு. கீழே போயிட்டு அது எதனா பண்ணிட்டு ஐயோ நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அப்படியே நம்ம மேலே போயிடலாம். போனோம் அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று பத்துனுக்குதான், பூனை ஏதோ பத்துனுக்குது போலுங்க. தொட்டேன் என்ன இது? ஓஹோ, சும்மா அப்படி தேக்கிறான் போலுக்குது. ஓகே டன். அது மியான்னு கற்றுட்டு விட்டுச்சு. தூக்குது பாருங்க கிஃப்ட்டு. ஓஹோ ஓகே, இதான் போலுக்குது கிஃப்ட்டு. அப்போது அதுதான் நம்மளுடைய ரூமே. ஓகே போய் என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். ஒரு ப்ளே ஸ்டேஷனாக இருக்குமோ? ஆனியா ப்ளஸ் டீமா. டீமா வந்து நம்மளா, ஆனியா வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் போலுக்குது. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா கூட தெரியல பேர், என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே உள்ளே போகிறோம். ஒரு மாதிரி கரக்கரான்னு தந்துச்சு டோரு. பயமாக இருக்குதுங்க. உள்ளே எப்படி இருக்க போதோ. இந்த மூஞ்சி வேறு அடிக்கடி வருது. ஏன் இந்த மூஞ்சி இருக்குதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப்ன்றதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தா கண்ணாடி வாங்கி போயிது. அதுக்குள்ளே ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. டாஸ்க் என்னன்னு முதல்ல பார்க்கலாமா? ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் டேர்ன் ஆன் பண்ணுமா. ஏதோ நறுக்கு நெருக்குன்னு சவுண்டு கேட்டுருக்குது, என்னான்னு தெரியல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணலாம். யாரா ஏங்க யாரோ இப்போ அங்கே பாருங்க
கேண்டல் அஞ்சிட்டு இருக்குது. ஓதுனாங்க. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா செக் தி கிஃப்ட்னு போட்டுருக்குது. கிஃப்ட்டை செக் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர் பிளே. என்னடா இது? அடி பாவி கேர்ள் ஃப்ரெண்டு. என்னதுங்க இது? என்ன இதெல்லாம் ஒரு கிஃப்டா? அடி பாவி. இதை வச்சு நான் என்னங்க பண்ணிட்டோம்? பொம்மை ஓரளவுக்கு அழகா இருந்தா கூட சரியாங்க எடுத்து வைக்கலாம்னு பார்த்தா என்னங்க மூஞ்சி அது. ஆடா கொடுமைய. கோ டு யுவர் ரூம் அப்படின்னு போட்டுருக்குது. இப்போ நான் ரூம் எங்க இருந்து தடவுறது? இது எதுவும் திறக்கிற மாதிரி இல்லை. இதையும் நாட் ஓப்பன்ட்டு இதையும் நாட் ஓப்பனு. அப்போ அந்த சைட் தான் போடுதுங்க ரூமு. ஓகே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் உள்ள போயிடலாம். எது இப்போ இதில் நம்ம ரூமு? இது பார்த்தா ஏதோ ஹால் மாதிரி இருக்குது. டிவிலாம் இருக்குது பாருங்க. ஒருவேளை இது உள்ள போகணும்னு நினைக்கிறேன். உள்ள போகலாம். மியூசிக்லாம் கொஞ்சம் போட்டு பயங்கரமாக ஏதோ பண்ணுறானுங்க. ஆனால் என்ன பண்ணுறானுங்க தான் தெரியல. ஓகே ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் வர சாரி எனக்கு வாய் கொஞ்சம் வளருது. ஜம்ப் ஸ்கேர்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கேமு. ஒரு நாள் நம்ம விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ ஹெட்செட் போடணும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ அன்பேக் தி பேக் பேக் அப்படின்னு போட்டுக்கிட்டு எத்து வைப்போம். எத்து வச்சோம் அப்படின்னா என்னங்க ஆஹா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆயிடுச்சுங்க. செக் தி புக் ஆன் தி டேபிள். ஓகே புக்கு எடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே எந்த புக்கை நான் எடுக்கிறது? ஓகே இப்போ நெட்டு இல்லாததுனால அது நின்றுச்சான். இப்போ இதில் ஏதோ போட்டுக்கிட்டு இருங்க என்னன்னு பற்றி சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டீமா நான் உங்க கூட வந்து ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறேன், உன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறேன். எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சம்மர் ஹாலிடேஸை நம்ம ரொம்ப நல்லா கழித்தோம். நான் ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வெளியில் போயிட்டு இருப்பாரு, நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இவனுக்கு எழுதி இருக்குது போல இருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதி இருக்குது. இப்போ வந்து என்னங்க ஆஹா எதுக்குடா லைட் ஆஃப் ஆச்சு? அது விடுங்க. கீழே இவனை பாருங்க சைட்ல. இவன் எப்படி இங்க ஒட்டே ஸ்டார்ட் பண்றாதீங்கடா, தயவு செஞ்சு இருங்கடா. ஏங்க அங்க பாருங்க தலை திருப்பி இந்த சைடு உட்காந்துக்கிறாங்க. இவனை எத்து எப்போங்க நான் இங்க வச்சேன்? அந்த சைடு வர பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறான். எனக்கு எத்து வச்ச மாதிரி ஞாபகம் இல்லையாடா? ஐயோ இருக்கு நான் எதோ பட்டன்லாம் அமைக்கிட்டு இருக்கேன். பயத்துல எனக்கு ஒன்றும் புரியல. ஆன் பண்ணிட்டேன். ஐயோ ஏன் இப்ப என்ன எந்த பக்கம் பார்த்துனுக்குறான்? ஆஹா இது என்ன பேட்டரி போட்டதை நான் வேலை செய்யற பொம்மையா? ஐயோ ஒன்றும் புரியலையே. என்னங்க இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்குனா ரெஃப்ரிஜிரேட்டில் என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படின்றத மாதிரி போட்டுருந்துச்சு. அது முன்னாடி இங்கே ஏதோ இன்னொரு லெட்டர் இருக்குது இதையும் பற்றி சொல்லிடுறேன். ஓகேங்க டீமா நானும் அப்பாவும் வந்து உன்னை நினச்சி ரொம்பவே வேதனைப்படுறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மாற போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து நம்ம நைட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாஸ்க் இருக்குது. இப்போ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கும் நம்ம செய்யணும் போடுக்குது. முதல்ல டாஸ்க் என்னன்னா சோஃபா அங்கே இருக்குது இல்லைங்களா லிவிங் ரூமில், அங்கே இருக்கிற அந்த இதுவை க்ளீன் பண்ண போலுக்குது பெட்ஷீட்டை. சரி ஓகே நம்ம நேராக போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ என்ன ஒன்றும் புரியலன்னா இப்போ பாருங்க அந்த பொம்மையை காணும். ஐயோ என்னங்க இது? இப்போ இவன் எங்கே போனான் அப்படின்றதும் தெரியல. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் எடுத்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போடணும்னு நினைக்கிறேன். ஆஹா இப்போ ஏன்டா திருப்பி இப்போ ஆனால் ஏதோ ஒரு ஸ்டூல் இஸ்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுல்ல? ஐயோ அது இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம சாமான் கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டூல் சவுண்டு ஏன் கேட்டுச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே இப்போ இதுதானா? இப்போ இது யாரா இங்கே எடுத்து வச்சுது? அடா பாவீங்களா, இது ஏன்னா எப்படிங்க இங்கே வந்துச்சு? ஏன்னா இங்க எப்படி வந்த? ஐயோ ஒன்றும் புரியலங்க. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமானை கழுவலாம்.
என்ன இங்க வந்ததுக்கு என்ன நான் பண்ணமோ எல்லாமே பண்ணுக்கிறேங்க நான். சாமான்ல இருந்து எல்லாத்துக்கும். ஆஹா, Здесь на несколько இவனும் அந்த ночей திக்குங்கிறான் போல записывали இருக்குது. репортаж. С собой у меня видеокамера, спальный Ира. мешок, рюкзак с вещами и едой. Короче, мы блогер. Текста на 2 секунды. Как ты можешь Ага. читать его 8 лет? என்னென்னமோ பேசினுங்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளீன். Я хочу Дей. тебя ударить. என்னங்க இவங்க வெறுப்பேற்றிருந்தானுங்க. அதுக்கு நாங்க க்ளீன் பண்ணிட்டுனா வந்து இது பண்ணியிருப்பேன்லடா. நேரம் அவனை சவுண்டு அவனை நேரம் இப்போ பாருங்களா. இப்போ அவங்க அதை க்ளீன் பண்ணிட்டு நேரம் வந்து இங்க இது டேய் யாருங்க அது? டேய் என்னடா அப்படி நின்னுக்கிற? ஆஹா, உள்ள போறது கூட பயமா இருக்குதுங்க. போலாம் 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 போலாம். ஐயோ வச்சு விட்டாங்க. டேய் டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டேர்ன் ஆன் தி லைட்டா. ஐயோ அப்பயே சொன்னானுங்க. எனக்கு வாய் வரல ஒன்றும் வரலையே. டோரை சாத்திட்டானுங்க. எதுவும் டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஆச்சுங்க. எதுவும் கேக்குதுங்க எனக்கு. அதை பாருங்க அது பாருங்க. டம்மு டும்மு டம்மு டும்முன்னு வச்சுருந்தானுங்க. எதையோ என்னன்னுதான் தெரியல எனக்கு. ஏதோ சவுண்டு கேட்டு கேக்குதுங்க. ஆஹா, இது வேற திறந்து இப்போ போகணுமா? யாருங்க நீங்க? ஐயோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா ஏதோ மர்மமாவே இருக்குதுங்க. திராத வந்துட்டீங்க. எப்போ அந்த கிஃப்ட் கையில எத்துமோ அப்போ புச்சிச்சிருங்க நம்மளுக்கு சாணியம். அதுல இருந்து மௌன எல்லாமே இதுவாதான் வந்து லைட் ஆன் பண்ணலாம். யாபா குபீல் என்னை தூக்கி எங்கேயோ போட்டுச்சு. ஏங்க இப்போ கூட நான் அப்படியே வெளியே போயிடுறேங்க. எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. ஐயோ என்னங்க இவன் பைத்தியக்காரனாங்க. இவன் இவ்வளோ தெரிஞ்சிச்சு. இப்போ ஏதோ வர புதுக்குன்னு பூந்துச்சுங்க. அதெல்லாம் தெரிஞ்சு கூட இப்போ என்னத்துக்கு இப்போ இங்கெல்லாம் வேலை தெரிஞ்சுருக்கிறான். தொடப்பம் தான் இப்போ முக்கியம். டே ஆடா பாவீங்களா. இப்போ இவ்வளோ தெரிஞ்சிச்சேடா. டே 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 வாடா சொல்ற. ஐயோ என்னதுங்க இது? இங்க யாருமே இல்லையடா. அப்ப எப்படா இங்க நின்னுங்குது? அப்ப பார்த்துமே அதே உருவங்க இது. ஐயோ ஏதோ பண்றதுக்கு மட்டும் காத்துனுங்கிறானுங்க மட்டும் தெரியுது. கிளீன் அப் தி கிச்சனா. டே 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 போதுண்டா. டே டாஸ்கெல்லாம் தயவு செஞ்சு வாழடி வெளியே போயிடலாம்டா. சொல்றது கேள்றா. வேணாடா இங்க ஏதோ அம்மனுஷமா ஏதோ நடக்குதுடா. சொல்றது கேள்றா. இங்க வேற கிளீன் பண்ணுமாங்க. போடு 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 கிளீனிங்க சீக்கிரம் போட்டு வந்துடுற. டி போயிடலாம்டா போயிடலாம்டா போயிடலாம்டா. ஆஹா இப்போ வேற அந்த குப்பையை திரும்ப வெளியே போடணுமாங்க. சூப்பருங்க. இதுதான் வாய்ப்பு. இவன் இது யூஸ் பண்ணிக்கணும். டக்குன்னு இது திரும்ப போய் போட்டு அப்படியே ஓடிடுறோம். அவ்வளோதான் கதையே. அவனை டேய் இவன் எப்போ உள்ள வந்தானோ அங்கே பார்த்தீங்களா அவனும் அதே தான் சொல்கிறான். இதை முதல்ல திரும்ப வெளியே போடணும்டா. தூடா இதை முதல்ல இருங்க. இது வெளியே போட்டு வரேன். அப்பாவது வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். லீவ் தி அப்பார்ட்மெண்ட்டு. சொபா டே சொல்றதை கேள்றா. அப்படியே போயிடுறா. எதுவுமே வேணாம். புதி வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி கொண்டு இருக்கிறது. அதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்படியே போட்டு ஆர்ஆர் கேம் அடிக்கிட்டு கொண்டு இருக்கிறேன் நான். தெரியாது அது கூட. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டு இந்த குப்பையை போட்டு அப்படியே எஸ் ஆயிடுறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. ஓகே 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 ஓடு 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 ஓடு. ஆனால் கண்டிப்பாக நம்மளை வெளியே போக விட மாட்டானுங்க. அது வேற விஷயம். இறங்குடா டக்குன்னு சீக்கிரம் ஓட்டா. தெரியாது இந்த கேம் விளையாடுறேன்னு ஆரம்பிச்சிட்டேன். வேற வழி கிடையாது. முடிச்சுதான் ஆகணும். ஆஹா ஏய் யாரா அந்த ஃபுட்பால் இங்கே வச்சுது? நேராக வந்து அப்படியே என் காலில் போயிடுச்சுங்க. இது ஒன்று தான் குறைச்சல். சரி ஓகே ஓகே நான் டக்குன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பினில் போய் போட்டுடலாம். ஓடு 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 சீக்கிரம் சீக்கிரம் போய் போடுறா தூக்கி. அப்பாடா ஒரு வழியாக அந்த பொம்மையும் தூக்கி போட்டேன். சூப்பரு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். கம் டு ஓம் அப்படின்னு தான் போட்டுக்குது. ஏன்னா இங்கேருந்து அது எப்படியும் தப்பிக்க முடியாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தோன்றதுக்குள்ள கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க.
கீழே ஒரு பொம்பளை பார்த்தோம்ல அதுங்க. ஏமா மூஞ்சி அப்படி இருக்குது? கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சிரிச்சுன்னு தான் இருக்குது அது. கொஞ்சம் புருவத்தை கொஞ்சம் இறங்கினா நல்லா இருக்கும். ஓகேங்க, இப்போ மேலே போட்டு போய் கண்டிப்பா. ஐயோ டேய் 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 டேய், எனக்கு ஹார்ட் பீட்டு நிற்குதுடா. வைஸ் தி டோர் ஓப்பனா? டேய் டேய் நாராய்ச்சிலாம் வேணாடா, வந்துடுறா அப்படியே ஓடிடலாம்டா, சொல்றது கேள்றா. ஐயோ ஆஹா, இதுக்கு மேலே யார் கூட முடியலங்க என்னால. ஒரு வழியே கிடையாது, இவ்வளோ போய் தான் ஆகணும். மேடம், நீங்கெல்லாம் அடைச்சி வச்சுக்கிது எப்படி போனீங்க? ஃபைண்ட் ஏ வே அவுட்டா? இந்த இடத்துல நான் வந்தேன், இப்படியே போக வேண்டியதுதான். ஆஹா, டோர் யாரும் லாக் பண்ணிட்டு. டே ஐயோ பூட்டி போட்டானுங்க. ஆடா பாவிங்களா பாவிங்களா. இந்த மாதிரி என்னதுங்க இது? இவனு ஏதோ சொல்றாங்க, கிளிப்பியா ஏதோ ஒன்று உக்காந்துக்குது. எனக்கு அப்படிதான் பாக்குது. என்னங்க அது ஃபீல் பண்ணிருக்குது, நம்ம ஃபீல் பண்ணிட்டு ஏமா அப்படி எழுதினுக்குற? என்ன ஆச்சு மேடம்? எப்படிங்க வெளியே போறது இங்கேருந்து? ஐயோ அது பாதை அதுக்கு, ஏன் பாதை எனக்கு. என்ன பண்றது ஒண்ணு. டேய் நீ எப்படா உள்ள வந்த? ஆனா கம்முனாட்டி. டே டே இவனை நான் திரும்ப டஸ்ட்பின்ல எல்லாம் போட்டேங்க. இவன் எப்படிங்க இங்க வந்து உட்காந்துக்கிறான்? டே 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 வெளியே விட்டுருங்கடா. டே நான் போயிடுறேன்டா. ஆஹா ஐயோ சிரிச்சுட்டு வர்றாங்க திருப்பி. ஆஹா ஏதோ மிஸ் 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 ஆகுதுங்க சவுண்டு. இது நம்ம கீழே பார்த்தோமே அந்த பொம்மை தானே, சைட்டிங் பொம்மை. சைட் வச்சு நின்ச்சு அதுதானே இது. ஐயோ இவன் பாருங்க, அவன் பாருங்க. இங்க பாருங்க தூக்க மாட்டுக்குது. ஏதோ குழந்தை அழுது சவுண்ட்லாம் கேட்குது. இவன் வேற இங்கே உட்காந்துக்கிறான், அது பக்கத்தில் உட்காந்து ஏதோ ஷோ காமிக்கிற மாதிரி பார்த்துக்கிறான் பாருங்க. டேய் என்னடா நடக்குது? நான் தான்டா சொல்ல வரீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கடா. இது வேற ஆகுது. ஆஹா நீங்க வேற கட்டி போட்டாச்சு வச்சிட்டானுங்க. டே 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 என்ன விட்டுருங்கடா வெளியே. டே டே நான் எப்படின்னா போயிருந்தா என்ன போட்டாச்சு உடைங்கடா இத. ஐயோ திருப்பி எதுவும் சவுண்டு கேக்குதுங்க, யாரோ ஓடுற மாதிரி. இது என்னத்துக்கு இப்படி தேம்பி தேம்பி ஆகிருக்குதுன்னே தெரியல. நம்மளும் உள்ளாச்சி வச்சுட்டு அது வேதனைப்பட்டுங்குது. இங்கே திருப்பி ஸ்டிக்கர் வந்துக்குது, பிளே வித் மீயா. இதுல ஏதோ பிளே வித் மீன்னு எதுக்குதுங்க என்னன்னு தெரியலையே. ஐயோ இதை வச்சு நான் என்னடா பண்ணிட்டோம்? எனக்கு எப்படியாவது வே அவுட்ரா, இப்பறம் இங்கிருந்து வெளியே போகுது, அது மட்டும் சொல்லுங்கடா. ஐயோ இது வேற பத்தாதுக்கு ஆச்சு. ஆஹா வந்துட்டு இருக்குது. இப்போ எப்படா ஒரு அடே டே 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 கீழே ஓடிடா. அடே வெளியே போயிடலாம்டா. ஆஹா திருப்பி அந்த டாஸ்க் எப்படியும் அவனை திருப்பி வீட்டுக்குள்ளதான் போக சொல்றீங்க. டேய் பாது சுத்திச்சுக்கடா. அங்க பாருங்க திருப்பி அந்த பொம்பளை அங்கதான் இருக்குது. அடியே இன்னாடி வேணும் உனக்கு? அப்ப இந்த பக்கம் ஓடந்து யாரு உள்ள? இப்ப அங்கதான் நம்ம எப்படி வெளியே வந்தோம்? உள்ள யார் ஐது நின்றுது? ஐயோ எதுவும் புரியலையே. இன்னத்துல தாங்க யாரும் நின்று அப்படியே ஈனு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. யாரையும் காணோம். இங்க பாருங்க டாஸ்க்ல வந்து பார்த்தா ஓமா. ஐயோ டே டே சொல்றதே கேள்றான், வேணாடா போ வேணாடா. ஐயோ பத்தாதுக்கு வேற அந்த பொம்மை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டா அவன் திருப்பி வந்து அங்க அங்க அந்த தூக்க மாட்டுக்குது, அது பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க. ஒன்னும் புரியலங்க இந்த கேமு. ஐயோ ஆஹா போன் இருக்கு. வாட் தி ஃபக். அவன் இங்க தாண்டா இருக்கிறான். அவனை கீழே பார்த்துட்டேன். ஏதோ போன் வருது, போனை போய் எடுக்கலாம் இருங்க. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே ஹலோ ஆனியா தான் சொல்லுது, என்ன சொல்றதுன்னு தெரியல. வாங்க இது பார்க்கலாம். இப்போ ஆனியா என்ன சொல்றா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவரா நீ ஆளே காணுமே, நீ வந்து குப்பைத்தொட்டில் வந்து அந்த இது குப்பையை போட்டியா அப்படின்னு நான் அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ நம்மால் வந்து என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க நெய்பர் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க டோர் தந்துருச்சு அதனால அங்கே போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் சொல்றான். என்ன சொல்ற, அவங்க போன விட்டுருக்கே செத்துட்டு விட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனியா சொல்றான். இப்போ திருப்பி நம்ம என்ன கேட்குறோம்னா, நீ உண்மையதான் சொல்றியா? அதே போல நீ ஏன் அந்த டால் அந்த ஒரு மாதிரி வேடான அந்த டால் ஏன் எனக்கு அமிச்ச, கூட ஒரு டிராயிங்கும் வரைஞ்சி அனுப்பிச்சிருந்தே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கேட்குறான். இல்லை நான் அந்த மாதிரிலாம் அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. இப்போ நம்மளுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோரை தாத்திட்டான். எதிரில் பாருங்க அவங்க கோமாளி தான் நிற்கிறான். என்ன ஹைட்டு இருக்கிறான் பாருங்களேன். வர வர ஹைட் ஆகினே போகிறாங்க இவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை 2 பேருக்கும் வந்துட்டு இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளும் பிரச்சனை இருக்கிறோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையில் தான் இருக்குது. ஏன்னா யாரையும் பார்த்தன்ற மாதிரி சொன்னால் அந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாஸ்வேர்டு மாதிரி இருக்குது 7. இதுதான் பாஸ்வேர்டு கொடுத்து இல்லையாங்க. ஓஹோ, ஓகே ஓகே, ஏதோ இந்த டோர் திறக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் டோரை சாத்திட்டான். எப்படி என்ன பண்ணுறது தெரியல. இந்த இடத்துல வர முன்னுப்பின்னு இது இல்லவே இல்லையே. அதுங்க how many knives in the right 3 drawers in the kitchen-ஆ? இப்போ நான் இது எப்படின்னது இதில் 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே போல் ட்ராயரில் எத்தனை கத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராயர் மாதிரி தெரியுது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி அது இங்கே இருக்குது பாருங்க, நைஃபு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, பவுண்ட் டு 5 அண்ட் கோ டு தி லெஃப்ட் அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குது. இப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க. 3 5 அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இது கத்தி அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா 1 2 3 4 5 6 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கத்தி. அப்படியே இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா இந்த கோமாளி உட்காந்துக்குது. கோமாளி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் 4 கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் டாய்ஸ் வென் யூ கோ டு DH. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கிறிஸ்மஸ் ட்ரீயை கண்டுபிடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நாயும் ஆளை காணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 ஆமாம் 6 கத்தி இருக்குது. 4 6 5 3 இந்த இடத்துல 3 இருக்குதுங்களா, 3 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 கத்தி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கோடாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு போடலாம் 3A 4. இது வேற கரெக்டாக வெப்ப முடியலங்க, பிளாஸ்டிக் விளாட்றதுனால ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. 5A அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6. என்டர் கொடுக்கலாமா? ஆஹா, என்னங்க ராங்குன்னு இருக்கு, ஒன்றும் புரியலையேங்க. அப்படின்னா தான் இதுக்கு பாஸ்வேர்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3யா, முதல்ல திருப்பி ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 கத்தி, 3 6 இது வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இப்போ ஆர்டர் சொல்லாருங்க 3 6 5A. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே 3A இருங்க கரெக்டாக 3A. அப்புறம் என்ன பார்த்தோம் 5யா. ஐயோ கரெக்டாக என்னால் ஜாஸ்டிக்கில் கொடுக்க முடியல. 6 4 இந்த வாட்டி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்டர். ஆஹா, இப்பயும் தப்புன்னு வருது. சரி இருங்க மாற்றி போடலாம். 3A 6 5 அப்புறம் என்ன பண்ணலாம் 4. சூப்பருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி ஒரு வழியா. அப்படின்னா பாஸ்வேர்ட்னா இது 3யா, 3 6 கீழே இது 5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 4. அப்பா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா இவனுங்க கன்ஃபியூஷன் பண்ணிட்டானுங்க. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் வழி போல இருக்குது. ஐயோ, எதிர்பார்க்காததெல்லாம் ஜப்ஸ்கேர் வைக்கிறானுங்க இவனுங்க, முடியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இது இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க, கண்ணு நாக்கு. ஆஹா, இந்த என்னாலும் தான் நம்மளுக்கும் இப்போ ஆக போதா ஒன்றும் புரியலையே. இந்த இடத்துல தான் அவங்க ஒரு ஸ்டார் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது பாருங்க. ஏதோ ஒரு மனுஷன் தூக்கி ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு மேலே தூக்கி அந்த ஸ்டாரை சொல்ற மாதிரியே இருக்குதுல்ல. ஐயோ, கீழெல்லாம் வர ரத்தமாக இருக்குதுங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கேருந்து போகிறதுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருந்தானுங்க அப்படின்னா டாய்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாய் கச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 4 டாய்ஸ் மொத்தம் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் கண்டுபிடிச்சிடும். யாரோ ஓடுற மாதிரி விளையாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. நான் போகுது தெரியலையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டாய்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டுச்சு. டாஸ்க் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அதுதான் இப்போதைக்கு. இங்கே ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ ஏதோ இருக்குது, இது என்னான்னு தெரில. இப்போ டாய்ஸை தான் கண்டுபிடிக்கணுன்ற பார்க்குறேன். வெளியே போகலாம். இங்கே ஏதோ ஓட்டிருக்குங்க. ஆஹா,
இவங்க என்ன போட்டு குழப்பினுங்கிறானுங்கல்ல, ஒன்றும் புரியலங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அச்சு வச்சுக்கிறானுங்க. ஆஹா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோபார் வேணுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேடியோட இதில் இருக்குதுன்ற மாதிரி ஏதோ போட்டுருந்துச்சு. இப்போ வந்து இது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குதுங்க. எனக்கு என்னவோ இந்த இடமும் இப்போ திறக்க முடியாது. இப்போ இது எங்கே நான் போய் தரது? இது சவுண்டு கேட்டுச்சுல்ல. ஆஹா, இவனு வேற போகிறான். அந்த பாருங்க, இந்த இடம் தான் சொன்னேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல வேற இது ஏதுன மாதிரி இருக்குதுல்ல. என்னது இது? ஆஹா, கேட்டாவே அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிறானுங்க. ஐயோ, இது வேற தேடணுமா? ஏங்க இவன் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் போய் எங்கன்னா ஒழிச்சு வச்சிடறாங்க, எதனா பண்ணி வச்சிடறாங்க. அவனை போக போக ரொம்ப டென்ஷன் பண்ணுகிறான். இது வேற ஏதோ சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு தான் தெரியல. இது வேற எங்கடா ஒளிக்க வச்சுக்கிறான்னு தெரியலையே. இந்த கிஃப்ட் அங்க பாருங்க, ஏதோ சாப்பிடுங்கிற மாதிரி. அது இங்க இருக்குது பாருங்க. சூப்பரு. ஆஹா, அங்கிருந்து அங்க ஓடுறான் அப்படியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ திருப்பி என்ன போட்டுக்கிறாங்கன்னா ஃபைண்ட் ஏ ஃபோர் நியூ இயர் டாய்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாயை கண்டுபிடிச்சிட்டோம். போதும். அது எத்தனை? ஆஹா, 2வது டாய் எங்க வச்சுச்சுங்க? என் பாட்டு நான் வந்தேன், ரூப்ல ஏதோ தொட்டு. ஐயோ, இங்க என்ன யாரும் நின்றுக்கிறாங்க தனியே இல்லாம. ஏமா கீழே வருதுங்க. மூணு கட்டர் டிடி ஓகே. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இந்த இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வர இப்போ ஓன் நம்பர் ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்து ஒழிக்க வச்சுட்டுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது உள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படி தான் இருந்துச்சு. சூப்பருங்க, கண்டுபிடிச்சாச்சு. தூக்கே, அவ்வளோதாங்க. இதுங்க வெளியே போயிடலான்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பிசாசு எகிருது அப்படியே நம்ம மேலேயே. அவனை பார்த்து அந்தளவுக்கு ஒன்றும் பயமா இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் மாதிரி எதுவும் சவுண்டு கேட்குது. யானை பொம்மை வேறு இங்கே உட்காந்துக்கிறான். இவன் எப்படி வந்தானே தெரியல. கண்ணில் வேறு அடிபட்டுருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா ஜம்ஸ்கர் வைப்பானுங்களோ திறக்கும் போது. தூரம் தந்து விட்டானுங்க, ஆனால் உள்ளே அடிச்சு வச்சுக்கிறானுங்க. அதான் பார்த்தேனே. இன்னும் நம்ம டாயை கண்டுபிடிக்கல. இப்போ லைட் ஆன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறேன். ஆன் பண்ண முடியலங்க. தண்ணி சவுண்டு கேட்குது. இது இல்லையா அப்படின்றது தெரியவில்லை. இது இல்லை பக்கத்தில். அப்பா, நல்ல வேலைங்க. கொஞ்சம் நான் திரும்பி இருந்தேன்னா கூட நான் ஃபுல்லாக பயந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் லேசாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்ஸ்கேர் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள தான் இருக்குதுன்றது மாதிரி சொன்னான். இதை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்க, இங்கே தான் சவுண்டு வந்து வச்சு போலுக்குது. நான் என் பாட்டு எதுவும் வளர்ந்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குதுங்க. எப்பெல்லாம் ஜம்ப்ஸ்கேர் வரும் ஒன்றுமே எனக்கு புரியல. அதனால ஆஹா, இங்கே நாங்கள் யாரோ ஆயுது இருக்குது. அம்மா, யாருமா விடாயா ஓடி ஓட்டிச்சு. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாய் இப்போ கடிச்சிச்சு. நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாய் கடிச்சிச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தகவல் விட்டுக்கிறானுங்க. லைட்டெல்லாம் போட்டு வர வெட்டுங்கிறானுங்க. என்னன்றது ஒன்றும் புரியல. கிறிஸ்மஸ் சவுண்டு கேட்குது. ஆஹா, இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த கேம் ஸ்டார்டிங்கில் வரும் ப்ளே வித் மீ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு கட்சின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கட்சின்னு தாங்க. இப்போ இந்த டைம் வச்சிச்சு. இந்த பண்ணாடு தானே சிச்சிச்சு. ஓகே, இப்போ டெக்கரேட் பண்ணுமா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை? அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தோமே, அந்த ட்ரீயை தான் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் டெக்கரேட் பண்ணிடலாம். திருப்பி எதுக்கு வீட்டு கூட அனுப்புறானுங்கன்னு தான் தெரியல. தாயை கண்டுபிடிச்சுள்ளே வெளியே தாண்டா அனுப்புறேன். நீங்கள் நடாடி கால் சந்தில் ஓட்டுங்க அது. ஐயோ, சீக்கிரம்டா. எதுக்கு இது டெக்கரேட்? இவன் என்னங்க இங்கே வாங்குறான்? எவ்வளோ ஹைட் இருக்கிறான் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு இருந்துச்சு இந்த நாய். ஓகே, பண்ணுறான் போது. ஓகே, வீக்கப்பா. என்னடா வீக்கப்பு?
Чё ты вот ходишь там стучишь, блядь? Ты в курсе, что у меня болторез есть? Я тебе сейчас всю стучалку твою отрежу, нахуй, нечем стучать будет, понял? பாவீங்களா Ну, максимум, кого здесь можно бояться, это, по идее, старый ебанутый маньяк, который до сих пор жив. Но если он до сих пор жив, почему он до сих пор Яшу, блядь, не зарезал? அங்க У பாருங்க Яши же там, типа, почки до யூடியூப்ல сих ஏதோ пор на месте. இது போய் நின்றுக்குது Может, Live должен stream. за ним охотиться или அது как? கூட பாருங்க நம்ம கேம் மாதிரி தான் இருக்குது லைஃப் Так, а зачем я взял болторез, и здесь больше не было запертых мест? ஆஹா எல்லாமே ஆனா ரியலா அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் என்ன அதே மாதிரி தாங்க இருந்துச்சு Так, я не понимаю. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்னதான் ебать! பண்ணிருக்கோம் அப்படின்னா கனவு தான் காண்டு இருந்துக்கிறோம் அங்க பாருங்க அதுலயும் அப்படிதான் Так, вот பயந்துருந்தான் это стандартная была Ада, стандартная скрэма. павингла. Стандартно, я видел такую рожу уже неоднократно. не எவ்வளோ раз. இதுடா Здравствуйте, да. நானும் ஏதோ ரியலா தான் எதுவும் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசியில ட்ரீம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க கேம அவ்வளவுதாங்க கேமே ஆனா சிலதெல்லாம் புரியல ஏன் வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கனவுல அந்த மாதிரி வரணும் ஏன் அந்த மாதிரி ஒரு கிரிப்பியான ஃபீலிங்ஸ் ஏன் அந்த மாதிரி ஒரு டால் வரணும் அப்படின்றதெல்லாம் ஒழுங்காக சொல்லலையே அந்த கேம்ல அப்படியே ஒரு கொஷின் மார்க் கூட முடிச்சிட்டாங்க அந்த கேமை சரி எனிவே சூப்பராக இருந்துச்சு கேமு நல்லா வந்துச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய கேம்ஸ்லாம் விளையாடி போடலாம் என்னென்ன கேம்லாம் விளையாடலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்